ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைய போகுது அண்ட் எல்லா எக்ஸாமுமே டஃப்பாக கேட்டாங்க. எப்படி எங்களுக்கு வந்து என்ஜினியரிங் சீட் கிடைக்கும், எப்படி ஒரு கல்லூரி நல்ல கல்லூரி எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் மாணவர்களும் கண்டிப்பாக குழப்பத்தில் இருப்பீங்க அண்ட் ஆல்சோ ரொம்ப பயத்தில் இருப்பீங்க. ஏன் நிறைய பேர் வந்து இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் படிக்கல, ஆர்ட்ஸுக்கு போயிடுறேன், பெட்டர் ஆர்ட்ஸ்லேயே வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும், நான் அதிலே போய்க்கிறேன், எனக்கு கட் ஆஃப் வராது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு கரியரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது. படிக்கிற கல்லூரி நல்ல கல்லூரியாக இருக்கணும், படிக்கிற கோர்ஸு பார்த்து எடுக்கணும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் கல்லூரி தான். சரிங்களா? கண்டிப்பாக நம்ம 3 வருஷம் 4 வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேலையில் போய் அமரும்போது நல்ல ஒரு வேலை, அதாவது ஹை சேலரி பேக்கேஜோடைய வேலையில் அமர்ந்தால் தான் நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவும் நல்லா இருப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் கரியர் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் இப்போ எடுக்க போகிற டெசிஷன் ரொம்ப முக்கியம். இப்போ என்னென்னா, நமக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, ஃபிசிக்ஸு மாட்ரேட்டு, கெமிஸ்ட்ரி டஃப்பு, இப்போ மேக்ஸ் வந்து ஸ்லைட்லி மாட்ரேட்டு, ட்ரிக்கியாக இருந்தது. இப்படி பார்க்கும்போது எந்த வருஷமும் அப்படி கிடையாது, சத்தியமாக எந்த வருஷமும் கிடையாது. இந்த 3மே இப்படி இருக்கும்போது கட் ஆஃப் குறையுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அது எப்போ தெரியும் அப்படின்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். போன வருஷம் சென்டம் போல இந்த வருஷம் சென்டம் போல ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன மேட்டர்னா, கட் ஆஃப் வந்து குறைஞ்சா நல்லதா அப்படின்னு கேட்குறேன். நல்லது தான், பட் குறையறதுக்கு வாய்ப்பு கம்மி தானே. ஸ்டேபிளாக தான் இருக்கும். போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது ஸ்டேபிளாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த விஷயம்லாம் எப்படி ஆராயிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். எல்லாமே நம்ம சேனலில் வரும். இப்போ என்ன மேட்டர்னா, உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் சொல்கிறேன். 3மே வந்து ஒரு மாதிரி டஃப்பாக தானே கேட்டாங்க. அதனால் பயப்படவே வேண்டாம். 3 சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீனியன் கரெக்ஷன் தான் இருக்கும். கரெக்ஷன் வந்து ரொம்ப லிபரலாக இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ரொம்ப டஃப்னு உங்களுக்கு தெரியும். ஆன்சர் கீ செட் பண்ணுறதும் அப்படி தான் இருக்கும், கரெக்ஷன் பண்ணுறதும் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? எப்பவுமே எல்லா வருஷமும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 65 மார்க் வரும்னு நினச்சிங்கன்னா மார்க் ஒரு 70 வரும். 70 மார்க் வரும்னு நினச்சிங்கன்னா 75க்கு மேலே வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக தான் வரும். நான் மனசு தேர்த்துறதுக்கு சொல்ல இதுதான் உண்மை. ஏன்னா ப்ரெடிக்ஷன்லாம் கிடையாது, இதுதான் உண்மை. சரிங்களா? எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியும் சரி, ஃபிசிக்ஸும் சரி, மேக்ஸும் சரி, நீங்கள் போட்டிருந்த ஸ்டெப்பு போட்டிருந்தாலே உங்களுக்கு மார்க்கு, ரிலேட்டட் எழுதியிருந்தாலே ஒரு மார்க் கிடைக்கும், ஃபார்முலா எழுதினாலும் ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏதாவது ஓரளவுக்கு அது ரிலேட்டடாக இருந்தாலே மார்க் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணியிருந்தாலே போதும். சரிங்களா? ஸோ அதனால் இதை பற்றி கவலை விட்டுருங்க. இப்போது உங்கள் மனசில் ஓடிட்டுருக்க விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ என்ஜினியரிங் போகிறோம், என்ஜினியரிங் படிக்கிறேன், இந்த வருஷம் நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபீஸ் கம்மியாக நல்ல கல்லூரியில் படிக்கணும்னா என்ன பண்ணணும், எந்த வழியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, கட் ஆஃப் ரொம்ப லோவாக இருந்தாலும் என்ன கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உங்கள் வேதனையாக இருக்கீங்கள்ல, ரொம்ப சோகமாக இருக்கீங்கள்ல, அதுவும் பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா திட்டிகிட்டு கிடக்குறாங்க. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால் என்னடா, நீ வந்து படிச்சிருப்பீல, ஒரு வருஷம் படிக்கிற, டியூஷன்லாம் போகிற, உனக்கு ஸ்பெஷல் கோச்சிங்லாம் வச்சுருக்குது, இருந்தும் பர்ஃபார்மன்ஸ் லெவல் கம்மியாக தான் பண்ணிட்டு வந்திருக்க, ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் திட்டுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ வந்து காட்டுங்க. ஏன்னா பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய வீடியோ. நிறைய வழி இருக்குது. பையனோட மார்க் தான் லைஃப் கிடையாது, பையனோட என்ட்ரி பாயிண்ட் தான் இது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் முடிவு பண்ணாதவனை, அவனுக்கு நிறைய ஸ்கில் இருக்கலாம், கண்டிப்பாக ஸ்கில் டெவலப் பண்ணிக்குவான் ஃப்யூச்சர்லையும். ஸோ அவனுக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுங்க, நல்ல கல்லூரியை, கண்டிப்பாக வந்து நல்லா வருவோம். மார்க்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு தான். மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு கல்லூரியாக பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ என்னென்னா, 2026 இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா, அட்மிஷனுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் பல வழிகளில் போகலாம். டீம்டு யூனிவர்சிட்டி, ஜேஇ அந்த மாதிரி போகலாம். இப்போ சீட்டு கிடைக்குமா, கட் ஆஃப் கம்மியாச்சு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை இப்போ கட் ஆஃப் கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ சிபிஎஸ்சி மாணவர்கள் இருக்காங்க, ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்புங்கிறாங்க, கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஈஸிங்கிறாங்க, மேக்ஸ் மாடரேட்டுங்கிறாங்க. அப்போ அவங்களுமே குமரலாக தான் இருக்காங்க. இப்போ ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக டீம்டு யூனிவர்சிட்டி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து பல லட்சங்கள் கொடுத்தாவது போயிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இப்போ எஸ்என்யூ, சிவநாடார், விஐடி, அமிர்தா, இதற்காக என்ட்ரன்ஸ் இருக்குது. எஸ்ஆர்எம் எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் எழுதி போவாங்க. சில பேர் வந்து டொனேஷன் கட்டி போவாங்க. சாஸ்திரா, அப்புறம் சவிதா, இந்த மாதிரி வந்து எல்லா சத்யபாமா, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை டாப் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எழுதியும் போகிற மாதிரி இருக்கும் அண்ட் ஆல்சோ டொனேஷன் கட்டியும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஃபீஸ் ரொம்ப கட்ட முடியாதனால. ஏன்னா சராசரியாக தமிழ்நாட்டில் வந்து
80% மாணவர்கள் மிடில் கிளாஸ் தான். ஸோ அப்படிங்கும்போது ஒரு 3லேருந்து 7 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சராசரியாக வந்து உங்களுக்கு வருஷத்தில் ஃபீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஃபீஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு. ஆனால் நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. போகிறவங்க போய்க்கலாம், இது ஒரு ஆப்ஷன். பட் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது எதுனா டிஎன்இஏ 2026 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026 இது ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா வழியாக போகிறதுக்காகவும் ஃபீஸு கம்மியாக படிக்கிறதுக்காகவும் நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கும், நல்ல குவாலிட்டியான காலேஜ் கிடைக்கிறதுக்காக இதில் போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் கிடைக்குமா அப்படிங்கிற கிடைக்கும். ஏன்னு சொல்கிறேன், சில பேர் வந்து ஜேஇ எழுதியிருப்பாங்க, IIIT ஐஐடி என்ஐடி அது போகிறதுக்காக முயற்சி பண்ணி பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் படிக்கிறதுக்காக ஜேஇ எழுதி போவாங்க. இதுலேயும் கிடைக்கலனா நீங்கள் இதுலேயும் போகலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 2026 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் யார் நடத்துகிறா? டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய சிண்டிகேட் தான் நடத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர 450 கல்லூரிகள் இருக்குது. சரிங்களா? இந்த 450 கல்லூரிகள் ஏஐசிடிஇ அப்ரூவல் வாங்கினது, ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க, அவங்க அப்ரூவல் வாங்கி தான் நடத்துகிறாங்க. ஸோ எல்லா கல்லூரியும் நல்ல கல்லூரி தான். சரிங்களா? அதில் யார் பெஸ்ட்டு கொடுக்குறா, அதில் யார் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்குறா, அதில் யார் வந்து பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 150லேருந்து 200 கல்லூரிகள் பரவாயில்லையாக இருக்குது, நல்ல கல்லூரியாக இருக்குது. அதில் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரி ஃபில்டர் பண்ணால் டாப் மோஸ்ட் கல்லூரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸும் செட் பண்ணியிருக்காங்க, டொனேஷனும் வாங்குறாங்க. ஸோ இப்போ உங்களுடைய கேள்வி என்னமா இருக்குன்னா, நான் என்ன சார் பண்ணுறது, நான் என்ன பண்ணால் எனக்கு சீட்டு கிடைக்கும் நல்ல காலேஜில், நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதா இல்லை வந்து நான் வந்து கவுன்சிலிங் மூலிமா போகிறதா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும், பல குழப்பங்கள் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் இப்போ போய் 20 லட்சம் 15 லட்சம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் சீட் இருக்குது. 2.5 லட்சம் சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. டிஎன்ஏ 2000 கீழே வரக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸில் 2.5 லட்சம் சீட்டு வந்து ஒதுக்குறாங்க. இதில் 2.5 லட்சம் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், நல்ல கல்லூரி சீட்டு மட்டுமே ஒரு 80,000லேருந்து 1 லட்சம் சீட் இருக்கும், நான் அடித்து சொல்லுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிடாது, எந்த கட் ஆஃப் இருந்தாலும் கிடைக்கும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கட் ஆஃப் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன், தெரியும் இருந்தாலும் சொல்லிடுறேன். உங்கள் கட் ஆஃபை ஃபஸ்ட்டு வந்து கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கட் ஆஃப் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பாரு ஒரு டைமு. இப்போது ஒரு அளவு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன் நீ எப்படி எழுதியிருக்கேன்ட்டு, அந்த ப்ரெடிக்ஷனை வச்சு ஒரு கட் ஆஃப் தோராயமாக வச்சுக்க. ஏன்னா எல்லா காலேஜுக்கும் போனீங்கன்னா கட் ஆஃபை தான் கேட்பாங்க. சரியா? இப்போ காலேஜ் போய் விசாரிக்கணும்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ எதிர்பார்க்குற அப்படிங்கிறது கேட்பாங்க. சரிங்களா? சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி. மேக்ஸில் வர மார்க் அப்படியே எடுத்துக்க, 90னா 90 100க்கு. ஃபிசிக்ஸில் 100க்கு நீ எவ்வளோ எடுத்தியோ அது டிவைடட் பை 2, அது 35. கெமிஸ்ட்ரியில் 100க்கு எவ்வளோ எடுக்கிறியோ அது டிவைடட் பை 2, 35. 70 டிவைட் பை 2 and 35 அந்த மாதிரி இதெல்லாம் ப்ளஸ் பண்ணு 160. 200க்கு இப்போ 160ன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ உன் கட் ஆஃப் 200க்கு எவ்வளோ 160ன்னு அர்த்தம். இந்த கட் ஆஃப் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து நீ போட்டு வச்சுக்க, அப்போ தான் உனக்கு இருக்குது. அதில் சார் எனக்கு 130 தான் வருது, 120 தான் வருது சார், 110 தான் சார் வருது, எனக்குலாம் சீட் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து ஹோப் கொடுக்குறேன்னு நினைக்காத, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போது என்னென்னா சேஃபஸ்ட்டு கட் ஆஃப் ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன் இந்த வருஷம் என்னவாக இருக்கும்னு. ஒரு 160க்கு மேலே இருந்தீங்கன்னா பிசி ஓசி 160க்கு மேலே இருந்தீங்கன்னா ஓகே, நீ கவுன்சிலிங்லேயே போகலாம் தைரியமாக. சரியா? ஒரு வேளை நீ வந்து எம்பிசி பிசிஎம்மாக இருந்தால் 150 இருந்தால் கூட நல்ல கல்லூரிகள், டீசென்ட் கல்லூரிகள் கிடைக்கும். ஒரு வேளை எஸ்சி எஸ்டி இருந்தால் 130க்கு மேலே இருந்தாலே நல்ல கல்லூரிகள் கிடைக்கும். புரியுதா? ஸோ அதுக்கு கீழே போச்சுன்னா ஒன்றுமே பயப்படாதீங்க, கோர்ஸில் காம்ப்ரமைசேஷன் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்யூட்டர் தான் வேணும், ஈஸி தான் வேணும் நட முடிக்காமல் ஒரு நல்ல கல்லூரி எய்ம் பண்ணுறேன், கோர்ஸு முக்கியம் கிடையாது, நல்ல கல்லூரி எய்ம் பண்ணுறேன், நான் கோர்ஸ் என்னன்னாலும் பரவாயில்ல, நான் நல்ல கல்லூரியில் போகிறேன், எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி போகும். சரிங்களா? மார்க் கம்மியாக இருந்தால். இதனால் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் சில விஷயங்களை, இல்லைன்னா நமக்கு நல்ல கல்லூரி கிடைக்காது. இல்லைனா பணத்தை நிறைய பேர் கொட்டணும். 20 லட்சம் 25 லட்சம் 15 லட்சம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தால் போங்க, அது தவறே கிடையாது. சரிங்களா? என்ன கட் ஆஃப் என்ன மார்க்னே தெரியாமல் கிளம்பி எல்லாம் போய் அட்மிஷன் போடுறாங்க. கவர்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருக்கானே எல்லாத்துக்கும் தெரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட் கோட்டாவில் 65% சீட்டு ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லா கல்லூரியும் ஒதுக்குறாங்க, அதுவும் தெரியல யாருக்கும். இதெல்லாம் தெரியாமல் போகிறாங்க. நான் இன்னும் இது ஒரு லாங் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பற்றி சொல்லணும்னா நிறைய நாள் சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து ஒரு 3லேருந்து 4 மாதம் நடக்கும். உங்களுக்கு செப்டம்பர் முடி நடக்கும் கவுன்சிலிங். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்லோவாக தான் இருக்கும், எல்லாமே பொறுமையாக தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமை இல்லைன்னா கண்டிப்பாக ஏமாந்துடும்.
பொறுமை இல்லைனா பணத்தை இழந்துருவோம், பொறுமை இல்லைனா சர்டிஃபிகேட் இழந்துருவோம். ஸோ அதனால் தயவு செய்து பொறுமையாக இருக்கவும். அவசரப்பட்டீங்கன்னா வாழ்க்கையே திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் பெரிய காலேஜ் சார் சொல்லியிருக்காங்க சார், நான் அங்கே படிக்கணுன்றிருக்கேன். ஆமாம், பெரிய காலேஜாகவே இருக்கட்டும். நீ இன்வெஸ்ட் பண்ணுற பணம், பெற்றோர்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம், அது 4 வருஷம் கழிஞ்சு அவனால் அது மீட்க முடியுமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு தெரியும் எப்படி அவங்களுக்கு செலவு பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது ஒரு குடும்ப தலைவனுக்கும் அந்த பெற்றோர்கள் மையப்படுத்தி சொல்கிறது அவங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்கள் எந்த விதமான பிளானும் இல்லாமல் அது பண்ணிடாதீங்க தான் நான் சொல்கிறேன். 20 லட்சம் கேட்குறாங்க அப்படின்னா 20 லட்சம் புரட்டி எடுக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதனால் தயவு செய்து பார்த்திங்கன்னா டொனேஷன் கேட்டிருக்க முடியாது 1000 வாட்டி யோசிங்க. ஸோ அதனால் இதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் இருக்குது, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த கட் ஆஃப் எடுத்தாலுமே உங்களுக்கு சீட்டு உறுதி, நான் அடித்து சொல்லுவேன். அது நான் இப்போ சொன்னல எஸ்சி எஸ்சி எஸ்டியெல்லாம் நீ என்ன கட் ஆஃப் எடுத்தாலுமே ஒரு நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீ என்ன கோர்ஸ் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கிற காத்துட்ருக்குது. ஸோ அதே மாதிரி எம்பிசி பிசி ஓசி மாணவர்களும் பயப்பட வேண்டாம். ஓசி மாணவர்களுக்கு வேணால் ஸ்லைட்லி ஒரு பேனிக் ஆகலாம். என்ன நான் சொல்கிறேன்னா, ஓசி நீ ஜென்ரல் கேட்டகரியில் வருவேன், அதனால் கண்டிப்பாக பேனிக் ஆகும். சரியா? உனக்கு இடஒதுக்கீடே கிடையாதுன்னு அர்த்தம். அப்படிங்கும்போது நீ கொஞ்சம் மார்க் ஹையாக இருந்தால் உனக்கு ஓகே, இல்லைனா நீ மேனேஜ்மெண்ட்டில் தாராளமாக போனால் பணம் இருந்தால், பணம் இல்லைன்னா பரவாயில்ல கவுன்சிலிங்கே போட்டுக்கோ. ஓகேவா? ஸோ கவுன்சிலிங்னால் என்னென்ன தெரியாமல் நீங்கள் இது பண்ணுறது ஒரு அவசரப்படுற மாதிரி ஒரு விஷயம். அவசரப்படாதீங்க அப்படிங்கிறத சொல்லுவேன். அப்படி கவுன்சிலிங் மூலிமா போனால், கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் என்னெல்லாம் சலுகைகள் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் 25,000. இதுக்கு மட்டும் கிடையாது, மெடிக்கலுக்கும் அப்படி தான், அக்ரிக்கும் அப்படி தான். உங்களுக்கு சலுகைகள் கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் தான் கிடைக்கும். தமிழ் புதவன் திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு 1000 ரூபா தராங்க. புதுமை பெண் திட்டம்னு பெண்களுக்கான திட்டம் பண்ணுறாங்க. அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களும் மாதம் 1000 ரூபா தராங்க படிக்கும்போது. 7.5 ரிசர்வேஷன் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல், பியூர் கவர்மெண்ட் எய்டட் கிடையாது, பியூர் கவர்மெண்ட்டில் படிச்சிருந்தானா அவனுக்கு ஃபுல் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ, டியூஷன் ஃபீ ஃப்ரீ, பஸ் ஃபீஸ் ஃப்ரீ, எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ்சி எஸ்சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க, இது பேர். அது 50,000 ரூபா கிடைக்கும் இந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு. 50,000 மாதம் கிடைக்காது, வருஷம் கட்டுற ஃபீஸ்லேருந்து 50,000 ரூபா ரிடக்ட் பண்ணிக்கும். புரியுதா? ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் தான் கிடைக்கும். சார் இதெல்லாம் வேணாங்க சார், 1000 2000க்குலாம் நாங்கள் எதுக்கு ஆசைப்பட்டு, நாங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவே போய்க்கலாம், சேஃபஸ்ட் சைடு போய்க்கலாம், அது உங்கள் இஷ்டம். பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகேவான்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வர்த்தான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சரியா? நான் யாரையும் குழப்பறதுக்கு நான் வரலை, இருக்கிற உண்மையை சொல்கிறேன். ஏன்னா பின்னாடி நீங்கள் வருத்தப்படுவீங்க, பின்னாடி பெரிய ப்ராசஸே காத்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு இன்ஜினியரிங்கில். ஸோ கண்டிப்பாக அட்மிஷன் சைடில் நீங்கள் யோசிக்கும் போது பல வாட்டி யோசிச்சு, நீங்கள் காலேஜ் போய் விசாரிங்க. நான் நேற்றே சொன்ன மாதிரி பையனை கேட்டு விசாரிங்க, ஒரு 4 பசங்க பிடிச்சி விசாரிங்க எப்படி இருக்குது, எல்லாமே ஓகே. ரொம்ப அவசரப்பட்டு இப்போவே போய் பணம் கட்டணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. இல்லை சார் ரொம்ப மார்க் கம்மியாக இருக்குது, நான் ஒரு 160 170 தான் வருவேன், பெரிய கல்லூரி, நேற்று சொன்ன மாதிரி பெரிய கல்லூரியில் நான் படிக்கணும், பிஹெச்சி மாதிரி ஒரு கல்லூரியில் படிக்கணும், கிருஷ்ணா மாதிரி ஒரு கல்லூரியில் படிக்கணும், குமரகுரு மாதிரி கல்லூரி படிக்கணும், ஈஸ்வர் மாதிரி படிக்கணும், பெரிய கல்லூரியில் படிக்கணும்னா அவங்க கேட்குற டொனேஷன் நீங்கள் கட்டி தான் ஆகணும். நீங்கள் போங்க, அது உங்கள் இஷ்டம். சரிங்களா? ஆனால் நான் சொல்கிறது கேளுங்க, அவசரப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் அவசரப்படாமல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கல்லூரி கிடைக்கும். டொனேஷன் வாங்காத கல்லூரிகளும் இருக்காங்க, அது நல்ல கல்லூரியா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். எந்த அடிப்படையில் பார்க்கணும்? ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சா, ஃபேக்கல்ட்டி வச்சா, நிறைய விஷயங்கள் இருக்குது. புரியுதுங்களா? அந்த காலேஜ் எந்த வருஷம் ஆரம்பித்தது, அந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டி எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியாக என்ன படிச்சிருக்கிறாங்க, ஏன்னா பையனுக்கு கற்றுக் கொடுக்கணும் 4 வருஷம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன ஆக்டிவிட்டீஸ் அங்கே பண்ணுறாங்க, என்ன ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு பையனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, புதுசாக எதாவது கற்றுக் கொடுக்குறாங்களா, படிப்பை தாண்டி எதாவது கற்றுக் கொடுக்குறாங்களா, எல்லா விஷயமும் நம்ம பார்க்கணும். பிளேஸ்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது. ஸோ இது எல்லாமே தெரியாமல் என்பிஏ நேக்கு இதெல்லாம் வச்சு ஏமாத்துகிற கல்லூரிகளும் இருக்காங்க. இதெல்லாம் ரேங்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க, என்பிஏ நேக் என்ஆர்எஃப்லாம். இதெல்லாம் வச்சுமே ஏமாத்துறாங்க. இல்லைன்னு சொல்ல, ஏமாத்துறாங்க மீன்ஸ் இருக்குது, ஆனால் உள்ளே போய் பார்த்தா எதுவுமே இல்லை, பையன்கிட்ட கேட்டால் தானே உண்மை தெரியுது. ஸோ அதனால் தயவு செய்து இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவசரப்படாமல் 4 பேர்த்துக்கிட்ட விசாரித்து, எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டு, இல்லை கேட்க முடியலன்னா சேனல்ஸை பார்த்துட்டு நீங்கள் கல்லூரியில் போய் விசாரிச்சுட்டு மட்டும் வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பணம் இருந்தால் தைரியமாக ஒரு நல்ல டாப் இன்ஸ்டியூஷனில் போய் கட்டி படிக்கலாம், தவறே கிடையாது. பணம் இருந்தால், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இருந்தால். ஆனால் அது வர்த்தான்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ நன்றி. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு புரிய வச்சது என்ன அப்படிங்கிறதுனா, கம்மி கட் ஆஃபாக இருந்தாலும் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக கிடைக்கும். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் நீங்கள் செலவு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போகிறது பெஸ்ட்டாக, கவர்மெண்ட் கோட்டா வழியாக போகிறது பெஸ்ட்டாக, அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறது அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் உஷாராக இருந்து யோசிக்கணும். இன்னும் ஒரு எக்ஸாம் வெளியே இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மார்க் வரல. எல்லாத்தையும் வச்சு டெசிஷன் எடுங்க. குழந்து பேசுங்க வீட்டில். ஸோ அதை விட்டுட்டு ரொம்ப சீக்கிரமாக முடிவு பண்ணிவிட்டு சீட்டு போயிடுன்னு போயிடாதீங்க. நிறையா பேர் பயந்து போய் சீட்டு போட்டுட்ருக்கான். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருந்தாலும் சீட்டு போட்டுட்ருக்கான். இன்னும் சில பேர் இன்ஜினியரிங் கிழமை தொலைச்சிக்கிட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிடுறான். ஸோ ஆர்ட்ஸ் பெஸ்ட்டாக, இன்ஜினியரிங் பெஸ்ட்டாக, அதுக்கு ஒரு வீடியோ வரும். எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் கரியர் கைடன்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோ வரும். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் உண்மையான விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பேன். ஓகே. ஸோ எதாவது டவுட்னாலும் கால் பண்ணலாம். நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் மறந்தேன், கட் ஆஃப் போயிடுச்சு அதெல்லாம் சொல்ல உனக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். ஸோ அதனால் கட் ஆஃப் இறங்கும் ஏறும் அப்படிங்கிறத விட நீ வந்து ஸ்மார்ட்டாக இப்போ வந்து புத்திசாலித்தனமாக வெயிட் பண்ணுறது தான் ஒரு அழகு. ரிசல்ட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் சீட் கிடைக்காதாமாங்க சார், அதெல்லாம் சும்மா. கிடைக்கலன்னா கிடைக்காது, போயிட்டே இருங்க. ஐயோ சீட்டு முடிஞ்சு போ. அந்த காலேஜ்னா வேறு காலேஜ், எவ்வளோ காலேஜ் இருக்குது தெரியுங்களா? அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உஷாராக இருந்துக்கணும். சில கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா கட்டடம் மட்டும் பெருசாக இருக்கும். உள்ளே போய் பார்த்தா தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த கட்டடத்தை வச்சு முடிவு பண்ணி, வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், கட்டடத்தை வச்சு முடிவு பண்ணி ஏதாவது ஓகே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துட்டு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பெருசாக பார்த்துட்டோம், கண்டிப்பாக நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்களா, பெரிய இன்ஸ்டியூஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான விசாரிப்பும் இல்லாமல் போய் சேர்ந்தீங்கன்னா 4 வருஷத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 4 வருஷம் கழிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்காங்க. புரியுதா? ஸோ அதனால் தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. கிரேஸ் மார்க் அப்டேட் கூட நான் சொல்கிறேன். எல்லா விஷயமும் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.